ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹீரோயின் நம்ம ஃபோன் பண்ணி நம்ம நாய் 2 நாளா கக்கா போல மாப்பிள்ள வெட்டினரி டாக்டர் தானே கேளுன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அதெல்லாம் கேட்க முடியாது, ஃபோனை கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது யாரோ ரூம் கதவை தட்டுற சத்தம் கேட்குது. போய் திறந்து பார்த்தா 2 பேர் உள்ள வந்து துப்பாக்கி வச்சு ஹீரோ மிரட்டுறாங்க. சார்லி எங்கன்னு கொடுத்துரு, இல்லைன்னா உனக்கு கொண்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ சார்லினா எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்றாரு. 2 பேரும் நடிக்காதான்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து தள்ள வைக்கிறாங்க. உடனே ஹீரோயின் துப்பாக்கி பிடிக்க மேல சுட ஆரம்பிச்சுறாங்க. வந்த 2 பேரும் கதவை வந்து வெளில ஓடி போயிடுறானுங்க. உடனே ஹீரோ கதவை சாத்திடுறாரு. இப்போ எப்படியாவது அங்கே வந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பால்கனிக்கு போய் ஷாலை கட்டி விட்டு ஏறி பக்கத்து பில்டிங் எகிரி குச்சிடுறாங்க. உடனே ஹீரோவையும் ஏற சொல்றாங்க. ஹீரோ எனக்கு ஹைட்னா ரொம்ப பயம், நான் ஏற மாட்டேன்னு சொல்றாரு. வெளில இந்த 2 பேரும் கதை உடைக்கிற சத்தம் கேட்டுன்னு ஹீரோ வேற வழி இல்லாம ஏறி பக்கத்து பில்டிங் எகிரிறாரு. அங்கிருந்து 2 பேரும் வேகமா ஓடி போய் கார் எடுத்து அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே கார்லயே துரத்திட்டே வராங்க. அப்போதான் ஒரு போலீஸ் ஃபோன் பண்றாரு. உங்ககிட்ட சார்லியை கொண்டு வாங்க, நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்றாரு. எனக்கு சார்லினா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு ஹீரோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களை கொள்ள வர 2 பேரும் சேர்ந்து ஒரு கொள்ளை அடிச்சாங்க. அது உங்க சொந்தக்கார பப்ளு கடை வாசல் இந்த கேமரால பதிவாயிடுச்சு. இப்போ பப்ளு அவங்க கிட்ட தான் இருக்காரு, பென்ட்ரைவ் உங்ககிட்ட தான் இருக்குன்னு பப்ளு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவங்க 2 பேரும் உங்களை துரத்துறாங்கன்னு அந்த போலீஸ்கார் சொல்றாரு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, பப்ளு ஒரு நாள் ஒரு ஷாப்பிங் மால்ல பார்த்துருப்பாரு. அப்போ பேக்ல ஏதோ ஒரு போட்ட மாதிரி அவர் ஞாபகம் இருக்கும். சரி, நான் அதை எப்படியா எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட கொடுத்த பேக்ல தான் அந்த பென்ட்ரைவ் இருந்திருக்கு, எங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உன்னை ஹீரோயின் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு பப்ல வேலை பார்ப்பாங்க. அங்க போய் பார்த்தா அது என்கிட்ட இல்லை, நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டேன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் அது யாருன்னு கேட்கறாங்க. அர்ஜுன் சொன்ன உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போட்டு செம அடி அடிச்சிடறாங்க. அர்ஜுன் வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். அங்கிருந்து நேரம் அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. உடனே அவன் பார்த்துட்டு நீ எனக்கு வருவேன்னு தெரியும், என் கூட இருந்துருன்னு சொல்றான். ஹீரோயின் அங்க இருக்க பேக்கை செக் பண்ணி பார்த்து பென்ட்ரைவ்ல தெரிஞ்சு அவன் மூஞ்சிலே வச்சு துப்பிட்டு அங்க இருந்து வந்தார். ஹீரோ இப்ப வேற எங்க தெரியுதுன்னு கேட்கறாரு. நான் பேச்சுலர்ஸ் பார்ட்டி வச்சிருந்தேன், அங்க வந்து பையனை கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் நீ பேச்சுலர் பார்ட்டிலாம் வச்சேன்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க.